தாருமையனே அங்கமான காமம் நீண்டவே அங்கமான காமம் நீண்டவே யாதொரு குறைமறாமல் இந்த காமம் குரோதம் எதுவுமே என்னை தீண்டாமல் என்னை காத்தல் வேண்டப்படுகிறேன். ஆகப்பட்டவர் பரமனை நோக்கி கருந்தவன் செய்ய அவன் பாரியாகப்பட்ட மாயாமோகன் ஆகப்பட்டவர் அவரை சேரவே இதோ சபைக்கு கொள்வாகிறார். அன்னவரால் கதை தொடரும். தானி பரிகாமத்தில் சிறப்பாக வாழக்கூடிய மூலத்தெரு இன்னும் மூலத்தெரு சேர்ந்த ஆட்டோ யுவராஜ் அவர்கள் இன்னும் இந்த வைலாசூர் அழைக்கக்கூடிய மேஸ்திரி அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளி பளித்திருக்கிறார். அம்மாநாடு அவர் பங்கிலே வந்து பட்டி படுத்து பால் பானை பங்க வேண்டும்.
தானிப்பாடி கிராமத்துல சிறப்பாக வாழ்ந்திடக்கூடிய இந்த வழிநாடகத்துல மகாவிஷ்ணுவாக வேளாந்தாங்க நடித்த இன்னும் மகாவிஷ்ணுவாக வேளாந்தாங்க நடித்த குரு கவுண்டர் அவர்கள் இன்னும் மல்லாவரத்தார் விட்டு குரு கவுண்டர் அவர்கள் சார்பாக அவருடைய மகனாகிய குடியரசு அவர்கள் அம்மன் பாத காணிக்கையாக 500 ரூபாய் அளித்திருக்கிறார். அம்மனானது அவர் பங்கில் அமர்ந்து பட்டி பறித்து பால்மானை பொங்க வேண்டும். சுவே ஆமா பாப்பா ஆமா அண்ணன் பெருமை தெரியுமா உனக்கு? இவன் பெருமை சொல்லு சொல்லு பாப்பா. கூட பிறந்த அண்ணன் கூட ஒட்டிங்க பிறந்தவரு 10 மாசம் கழிச்சு நான் பிறந்தேன். எனக்கு அப்புறம் 10 மாசம் 1 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு 10 மாசம் கழிச்சு போந்தா இது கரெக்ட். எங்க அண்ணன் உனக்கு பெருமை தெரியுமா உனக்கு? சொல்லுங்க. எங்க அண்ணன் சின்ன வயசுல பெற்று எடுத்தாரு. அண்ணன் பெற்றப்பா இல்ல நீங்க அண்ணன் பெற்றப்பா இல்லையா? வேற எங்கேயும் போக மாட்டோம். எங்க அண்ணன் எங்க அம்மா பெற்று எடுத்து 10 மாசம் கழிச்சு எங்க அண்ணன் கொடுத்தாங்க. ஆமா எங்க அம்மா செத்து எப்படி அம்மா செத்து விட்டாங்க. ஆமா ஆமா கொடுத்த உடனே எனக்கு தங்கச்சி ஆச்சு. ஆமா ஆமா பாசமா வளர்த்தா. ஆமா அன்பா வளர்த்துருந்தாங்க. ஆமா அப்படி வளர்த்து வரும்போது திடீர்னு தாடி பால கூழ் ஊத்திட்டாங்க. ஓ போன மாசம் தான் ஊத்துனாங்க. ஆமா கேங்கமா கூழ் ஊத்துனாங்க. கூழ் ஊத்துனாங்க. கேங்கமா கூழ் ஊத்துனாங்க. ஆமா எனக்கு கூழ்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். மாரியாத்த கூயா. அம்மா வந்து பாப்பா பாறா. மாரியாத்த கூட ரொம்ப பிடிக்கும். இந்த சித்திரை மாசம் வீட்டு புடிச்சு காடி சொல்றேன். இன்னும் போன 2-3 சொம்பு கூழ் வாங்கி குடிச்சிட்டேன். குடிச்ச உடனே என்ன சின்ன வயசுல எனக்கு பேஜ் புடி அடிக்குது. தெரு பூரா போகுது. எங்க அண்ணன் பார்த்தாரு. தங்கச்சி பேசிமா போச்சு. சுத்தி முத்தி பார்த்தாரு தண்ணி இல்ல. பார்த்துட்டு நாக்கால் வைக்க
ஐது இருக்கும். என்ன ஆ. சத்தியமா என்ன ஆ. இனிமே என்ன ஆ. நான் இனிமே இருக்க மாட்டேன். ஏன் என்னாச்சு? ஓ ஓ சாவ போற பாட்டு வேணும் முடிச்சிடலாம். என்ன வேண்டாம். என்ன ஓ. இனிமே கல்யாணம் பண்ண வேண்டி வாழக்கூடாது. ஆமா. இனிமே உன் கூடி இருக்க வாய கூடாது. வெட்டியா இருந்தது. வாழ வைக்காது. ஆ. கல்யாணம் பண்ண வாழ வைக்காது. கல்யாணம் பண்ணவே இருந்தது. சத்தியமா என்ன இனிமே இருக்க கூடாது உலகத்துல. ஆ. சாவலான்னு முடிவு பண்ணி சத்தியமா 3 வாட்டி முயற்சி பண்றேன். என்ன முயற்சி பண்ண? எப்படி ஆ. அந்த தூளத்தில கயிறை போட்டு என்ன பண்ணா? சூளத்தை கையில போட்டு சரி அண்ணா ஆ. என்ன 10 மினிட் கவுர் எடுத்தேன். சூளத்துல கையில போட்டு சொல்லு. சொல்றேன் அண்ணா. ஆ. ஏன்னா சாப்பிட்டு போயா ஆ. என்ன ஆ. 10 மினிட் கவுர் எடுத்தேன். ஆமா. 10 மினிட் கவுர் எடுத்து ஆ. ஒரு மணி எடுத்து தூளத்துல கயிறு போட்டு என்ன ஆ. இன்னொரு மணி எடுத்து கயிறு போட்டு ஆ. சத்தியமா செத்துடலாம். ஆ. போய் குடுமா போய் உட்காந்துக்கிறேன். என்ன சாவ மாட்டேங்கிறேன் நானு. எதுவுமே சாக மாட்டா. ஏமா என்ன ஏன் சாவ பாப்பா? என்ன ஏன் சாக மாட்டா? ஏன் சாவ மாட்டேன். ஆ. என்ன தெரிஞ்சு உனக்கே தெரியுதுல்ல? ஆ. அப்புறம் எப்படி எப்படி சாவறது? சாவறது? ஆ, அடுத்து முயற்சி பண்ணு. ஓ கயிறு மாட்டிருப்பேன். கயிறு மாட்டி தொங்கிருப்பேன். ஆ. சத்தியமா என்ன கயிறு புறா புண்ணா புண்ணு கம்மி. சத்துருக்கு அப்புறம் புண்ணா போனா என்ன வெண்ணா போனாடா? ஓ அது ஒண்ணு இருக்குதா? பாப்பா. ஏன்னா அது மாதிரி இல்லை. ஓ. முட்டிக்கால் தண்ணியில என்ன ஆ. 3 நிலை உட்காந்துங்கிறேன். நான் கூட சாவ மாட்டேங்கிறேன். அது முட்டிக்கால் தண்ணியில எப்படி சாவ? அப்ப எப்படி என்ன சாவது? தண்ணி நல்லா பாரு, அவன் தலை மேல இருக்கணும். கிணத்து பார்த்து. ஆ. ஓ பெரிய கிணத்து. ஒரு கடலுக்கு கிணறு. அப்படி போயிட்டு போனா வச்சுக்க. கல்லை கட்டி நேர்த்தி குச்சிருந்தா. அப்படியே உடனே போடுவேன். என்ன அது மாதிரி நேர்த்தி குச்சி செத்துருப்பேன். செத்துருப்பியா? மூக்குல சளி பிடிச்சிக்கணும். ஓ, சத்துருக்கு அப்புறம் சளி பிடிச்சாங்கன்னா இது பிடிச்சானடா? நான் தான் சொல்றேன். ஆ. அப்படியே கஷ்டப்பட்டு நாயே ஆ. நீ அண்ணன் தானே? ஆ. அண்ணன் தலை? அண்ணன் தானே? ஆமா, அண்ணன் தலை. அண்ணன் தானே? ஆ, சுத்தமா சொல்லு. அண்ணன் தலை. அண்ணன் தானேங்க? ஆ. என்ன? ஆ. சத்தியமா ஜட்டி போடணும். என்ன அண்ணன் தானே? ஆமா. என்ன ஒன்னே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்க. ஊர்ல என்ன சொல்லுவாங்க? ஏய் பாப்பா. ஊர்ல 1000 பேர் சொன்னாலும் என்ன? ஆ. மூஞ்சி மேல துணி போட்டு ஆள் தெரியாது என்ன? நம்ம நம்ம நம்மளுது. ஏய் பாப்பா. ஒரே ஒரு மாப்பிளை பார்த்தறேன். உனக்கா? ஒழுங்கு. என்ன? ஆ, போய் வா.
கோபம் பிரவேசித்து ஆ. உலகமெல்லாம் இருளடைந்து, ஆமா. கோபம் கொண்டு ஆ. நீயோ என் கண்ணை மரத்தினாலே ஆ. கம்பாடையில் சென்று ஆ. கண்ணி காமாட்சியாக அமர்ந்து அமர்ந்து. இடத்திலே வந்து சேருவாய் ஆ. அப்படி வந்து சாபம் கொடுத்து அனுப்பினார். கொடுத்து விட்டார். அப்படி அனுப்பிய உடனே ஆ. இந்த அம்மா என்ன செஞ்சாங்களா? என்ன பண்ணாங்க? அதாவது காஞ்சிபுரத்துல ஆ. ஏகப்பரம் ஜோதி ஆனவும் மயாலை, ஏகப்பரம் ஜோதி ஆனவும் மயாலை என்று பாடவே அம்மா. யாக உருவான மேக வடிவான அறிந்துவிட்டேனம்மா. உன்னை தேடி அழைத்தேனம்மா. சிவனுடைய சாபத்தை ஏற்று தன்னர் தனிமையாக கண்ணி காமாட்சியாக நின்று கம்பாடனிலே தவம் புரிந்தார். ஆமா. தவம் புரிந்து ஆ. மேக உருவாகவும் ஆ. நாக வடிவாகவும் வடிவாகவும். அப்படி இருந்தால் ஆ. அந்த அம்மனுடைய ஆ. இன்னும் கேட்டால் கேட்டால். ஆக ஆ. அவள் எப்படி அருள் வாழ்வாள் தெரியுமா? அப்படியம்மா. அளவிடுதாக காலம் நடுங்காமல் ஆதரித்திருப்பவளே, உம்மை ஆலங்கடி தேடும் வேலனுரி நாடும் என்ன கவிதானம்மா, ஆண்டு எங்கள் கவிதானம்மா. அளவிடுதாக காலம் நடுங்காமல் ஆதரித்திருப்பவளே, உம்மை ஆலங்கடி தேடும் வேலனுரி நாடும் என்ன கவிதானம்மா, ஆண்டு எங்கள் கவிதானம்மா. நம்மை எல்லாம் எப்படி காப்பாலாம்? ஆழ விழுதாக நின்று ஆழ மரத்திலே வேற ஒரு பங்கு இருக்குமா? ஆமா. அது பெரிய மரமாகி ஆமா. விழுதாக வந்து காக்குமா? ஆமா. அது போல அந்த அம்மா நம் முகத்திலும் பாதுகாப்பாள், பாதுகாப்பாள். கையாலையும் பாதுகாப்பாள். ஆமா. அப்படி பாதுகாப்பு இந்த அம்மனை ஆ. இன்று ஆ. வணங்கி வணங்கி. இந்த வேடம் பறித்து வந்திருக்கிறேன். ஆமா. பெயர் என்ன? ஆ. இந்த சபையில விளக்கம் என்ன? ஆ. அந்த அம்மாவின் புகழ் புகழ். 21 ஆண்டாக ஆமா. இன்னிப்புறம் நடந்து நடந்து வருகிறது. தேவத்துக்கு மிகவும் உறுதுணையா இருந்து இந்த தானி பறிக்காம நான் சொல்லுகிறது. அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கும் ஆ. என்னுடைய முதலுக்கு நடக்கிறது. நன்றி. அம்மா, என்ன நட்டு? என்ன வந்து சொத்து? முன்னால கிடைக்குமா சொத்து? கிடைச்சா சரி, எழுதிக்கிற பத்திரம். ஆகட்டும். இதோ, இது எப்பேற்பட்ட சபை? அம்மா, கால துராட்சி வந்த சபை. ஆ. காவல் மக்கள் சபை. காவல் சமூக சபைன்னு சொல்லலாம். ஆமா. அதுதான். 4 பேரும் நான்கு பேரும். அதான் முல்லைக்கு அதிபன் முருகன், முருகனுக்கு ஒரு பிதா சிவன், சிவனுக்குரியவன் தனுசு, ராமன், ராமனுக்குரியவன் தபேல், பலராமனுக்குரியவன் ஆதிசேஷன், ஆதிசேஷத்திலே பள்ளி கொள்ளக்கூடியவன் திருமால், அந்த திருமால் மார்பிலே கூடிய அந்த மகாலட்சுமி கடாட்சியம் இருந்த சபையிலே 4 வேதம் ஆதிசாஸ்திரம், ஆகமம், 35 புராணம், 64 கலைக்கான, 66 தத்துவம், மனுவிக்கான, பூர்விக்கான நன்னூல் இழந்த யாப் இலக்கணம் சொல்லக்கூடிய அனைத்து கட்டுணர்ந்த பெரியவர்கள் வந்திருக்கிறார்களே, இந்த சபையை அந்த மாதிரி விலங்குகள் கூட சொல்லாதீங்க. தெரிவிக்க வேண்டுமா? யாராக்கே போயிட்டார்
மத்தியிலே இருக்கக்கூடிய ரத்னாபுரி பட்டணம் இல்ல, ரத்னாகரபுர பட்டணம். ஓ அப்படி ரத்னாகரபுர பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய கைலாசோடு இருக்கின்றார் அல்லவா? நீட்டா அவங்க வச்சிருந்தாங்க. என்ன வச்சிருந்த? அப்படி சொல்லு, நீட்டா வச்சிருந்த பயமுறுத்தாது என்ன? அப்படி கைலாசோடு இருக்கின்றாரு. அண்ணவருக்கு ஏன் இருக்கக்கூடிய அதான் மாயாமோகினி. ஓ மாயாமோகினி. அவங்க கொண்டாடுறாங்க. ஆமா. பரவாயில்லை. எத்தனை மாசமா இருக்கீங்க? மாசமா இல்லடி. மாசமா இருக்கீங்க. ஐயோ, நீ கேட்ட உடனே எனக்கு ஏன் வேறே இருக்கம்மா? கல்யாணம் ஆகி பண்ணல. வந்து கொண்டாடுறீங்க. ஐயோ, ஏமா? ஏன் என்ன மாலை இட்ட பத்தியா? ஆமா. கோழி முத்து நல்ல இடத்துல நல்ல கேள்வி கேட்டேன். ஆமா. நான் மாலை இட்ட நாள் மூத்த அல்லாய்